மகாநதி இன்னைக்கு எபிசோட் ப்ரோமோ ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து தூங்க போகாமல் ரொம்ப நேரமாக க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் கொஞ்சம் நேரம் ஒர்க் பார்த்துட்டு சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா காவேரி ஏன்னா இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு வந்து கால் பண்ணி பார்க்குறாங்க. காவேரி வந்து ஃபோனை வந்து பெட்லேயே வச்சுருக்காங்க. சரி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து காவேரி கிட்ட நீ ஏமா இந்த வேலையெல்லாம் பண்ணுற போய் தூங்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை தாத்தா காலையிலலாம் எனக்கு தூங்கினால இப்போ எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. சரி விஜய் கிட்ட போய் பேசிட்டாவது இருமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவங்க ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நான் போய் பேசினா ஒர்க் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. உடனே தாத்தா சொல்கிறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன வேலை அவனுக்கு, இந்த மாதிரி ஆஃபீஸ் வேலையெல்லாம் இனிமேல் வீட்டில் பார்க்க வேணான்னு போய் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட தாத்தா வந்து சொல்கிறாரு. காவேரி கேட்குறாங்க ஏன் தாத்தா இவ்வளோ நாள் அவர் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணது இல்லையா, இப்போ மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து தாத்தா சொல்கிறாரு இவ்வளோ நாள் சொல்லலை இப்போ சொல்கிறேன்ல போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட தாத்தா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து இல்லை தாத்தா அந்த வேலையை வந்து நான் முடிக்காமல் போனால் எனக்கு தூக்கமே வராது, அதனால் நான் முடிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. சரிம்மா என்னமோ பண்ணு, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன், நீ எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ராகினி வருவாங்க. ராகினி வந்து காவேரி வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு காவேரி கிட்ட போயிட்டு பார்த்து டேபிள்லாம் தேஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வந்து கலாய்க்கிற மாதிரி பேசுவாங்க. அதுக்கப்புறம் ராகினி வந்து காவேரியை பற்றி கேட்பாங்க, என்ன இந்த நேரத்தில் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன் துடைக்கிறது தானே இந்த நேரத்தில் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்பாங்க. இல்லை விளக்கு வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து காவேரி கிட்ட சொல்லுவாங்க. எனக்கே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கப்போ குடும்ப குத்து விளக்கு உனக்கு தெரிஞ்சிருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து காவேரியை பற்றி கேட்குறாங்க. உடனே காவேரி பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு நீ தேவையில்லாத விஷயம்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினியை பற்றி கேட்பாங்க. அதுக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க, ஓ ஆமால சரி தேவையான விஷயத்தையே பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ விஜய் கிட்ட சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து காவேரியை பார்த்து திமிராக கேட்பாங்க. நான் தான் சொல்லிடுறேன்னு சொன்னேன்ல அப்புறம் எதுக்கு நீ டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ராகினி, ஓ நீ சொல்லிட்டா நான் அப்படியே வாயை மூடிட்டு இருக்கணுமா, நீ சொல்கிற வரைக்கும் நான் கேட்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து சொல்கிறாங்க. நீ இப்போ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சு டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி காவேரியை பார்த்து கேட்குறாங்க. வெண்ணிலா விஷயத்த நீ விஜய் கிட்ட சொல்லாதனால அவரை உன்னால் ஃபேஸ் பண்ண முடியல, அதனால தான் இந்த மாதிரி நீ அவாய்ட் பண்ணிட்டு இருக்க அதானே அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து காவேரியை பார்த்து கேட்குறாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இந்த மாதிரி இருக்க போகிற, இன்னைக்கு ஆஃபீஸ் போகாமல் லீவ் போட்ட, ரூமில் விஜய் இருக்காருன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகாமல் இருக்க, இன்னும் எத்தனை நாள் தான் நீ மறைச்சிட்டு இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்பாங்க. அப்புறம் காவேரி அம்மா வீட்டுக்குலாம் போயிருப்ப போல, அங்கே போய் ரொம்ப நேரம் இருந்திருப்ப போல, அங்கே ஒன்று யாரும் கொஸ்டின் கேட்கலையா, பரவாயில்ல எப்படியோ நல்லா சமாளிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து காவேரி கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து அவங்க கையில் வச்ச துணியை வந்து ராகினி மூஞ்சிலே தூக்கி போட்டு வேகமாக போவாங்க. இந்த ஸ்பீடெல்லாம் ஓகே, இதே ஸ்பீடோடு போய் விஜய் கிட்ட விஷயத்த சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து சொல்லுவாங்க. சொன்ன உடனே விஜய் வந்து வெண்ணிலாவை தேடி ஓடிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து காவேரியை வம்பிழுக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகினி சொல்லுவாங்க, ஓ அளவுக்குலாம் எனக்கு பொறுமை இல்லை, என் பொறுமையை இழந்து நான் என்னைக்கு சொல்ல போறேன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து காவேரியை பார்த்து சொல்லுவாங்க. சரி எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினியும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இதுதான் இன்னைக்கு எபிசோட் ப்ரோமோ 1ல் நடந்த விஷயம். இதுக்கு அடுத்த ப்ரோமோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.